வெல்கம் டு எபிசோட் 11. நம்ம இந்த எபிசோட்ல ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். நீங்கள் சர்ச் போயிட்டு ஆஸ் யூஸ்வல் ஐடியல் செலக்ட் பண்ணிட்டு நியூ ஃபைல் கொடுத்துட்டு சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் போட்ட ஃபைல் பைத்தான் போயிட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஓகே கைஸ், ஜூம் இன் பண்ணிடலாம். ஓகே ஓகே கைஸ், ஃபங்க்ஷன்னா பேசிக்காக என்னன்னா ஒரு டாபிக் மாதிரி எழுதிடுறேன். செப்பரேட் டாபிக்ஷன் வந்து யூஸ்வலாக இந்த இதில் தான் யூஸ் பண்ணுவாங்க. டெஃப் அப்படின்னு போட்டால் இது ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? டெஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் போட்டுட்டு கிரிக்கெட்டர் அப்படின்னு போட்டோன்னா போட்டுட்டு இந்த மாதிரி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி போட்டோன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு இப்போ இதில் கிரிக்கெட்டர்ஸ்னு போட்டுருலாம். சச்சின், தோனி. ஓகேங்களா? இப்போ 2 இருக்கு. அடுத்து வந்து டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டு வேற என்ன போடலாம்? ஃபுட்பாலர்ஸ் போடலாமா? ஃபுட்பாலர்ஸ் பிரிண்ட் மெஸ்ஸி, பிரிண்ட் தோனி, ரொனால்டோ. ஓகேங்களா? இப்போ வந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு 2 இருக்கு, ஃபுட்பாலர்ஸ்க்கு 2 இருக்கு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்போம்ல, இந்த டெஃப்னு போட்டால் ஃபங்க்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதுதான் டாபிக். நான் சொன்னேன்ல செப்பரேட் டாபிக்ஸ்னு. இது ஒரு டாபிக். இப்போ இது ஒரு டாபிக். இப்போ டெஃப்னு போட்டு நம்ம டாபிக் பேர் கொடுத்தோன்னா ஒரு ஒரு செப்பரேட்டான ஒரு டாபிக் வந்து எனேபிள் ஆன மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் டாப்பிக்கோட பேர். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்வாங்க. ஃபங்க்ஷன் நேம் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், தனியாக பிரிண்ட் போயிட்டு நம்மளோட இதை என்ன வேரியபிள் பேர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் பேர் மட்டும் கொடுத்தா போதும். கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இப்படி கொடுத்தோம்னா கிரிக்கெட்டர்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா சச்சின், தோனி அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு இந்த இதில் பாட்டு பண்ணுறேன். சச்சின், தோனின்னு இந்த சைடில் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அடுத்து ஃபுட்பாலர்ஸ் பிரிண்ட் பண்ணலாமா? பாலர்ஸ் எப்படின்னு போட்டோன்னா ரன் கொடுத்தோன்னா சச்சின், தோனி, மெஸ்ஸி, ரொனால்டோ அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதாங்க கைஸ் ஃபங்க்ஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டெஃப்னு போட்டால் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். டெஃப்க்கு பக்கத்தில் நம்ம டாபிக் பேர் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் எழுதணுமோ அதெல்லாம் எழுதிடலாம். இப்போ பிரிண்ட்னு போட்டு இதெல்லாம் நம்ம இது ஃபங்க்ஷனுக்குள்ளே சொல்லியிருக்கோம். அதனால் சச்சின், தோனி பிரிண்ட் ஆயிருக்கு. இது நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை முடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஸ்பேஸ் கொடுத்துட்டு புதுசாக ஒரு லைனில் லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு புது ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே தனியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பிரிண்ட் பண்ணணும். இது எல்லாமே பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் பேர் போட்டால் போதும். அவ்வளோதாங்க பேசிக்காக ஃபங்க்ஷனோட பேசிக்ஸ். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டினோட பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ இந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளமோட பார்க்கலாம். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும்.
இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா 4 ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம கிரிக்கெட்டர்ஸ் ஃபுட்பாலர்ஸ்னு பார்த்தோம்ல, அது மாதிரி ஆட் சப்பு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னு 4 ஃபங்க்ஷன் உருவாக்கணும். உருவாக்கிட்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்க போகிறோம். யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுனால ஏபி அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் போட்டுட்டு வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் எவ்ரி ஃபங்க்ஷன் தென் பிரிண்ட் ரிசல்ட். இன்சைட் எவ்ரி ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் கீழேயும் இந்த மாதிரி நம்ம இன்புட் வாங்கிட்டு நம்ம வந்து ரன் பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஒரு ஃபங்க்ஷன்லையும் இப்போ யூசர் வந்து 2 நம்பரை டைப் அடிச்சாங்கன்னா அவங்க அடிஷன் ஒரு ஃபங்க்ஷன் அடிஷன் பண்ணணும், இன்னொரு ஃபங்க்ஷனில் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணணும். அவ்வளோதாங்க கைஸ் இந்த கொஸ்டின். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கீழே ஆன்சர் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அடிஷன்லேருந்து போடலாம். டெஃப் அப்படின்னு போட்டுட்டு ஆட், இல்லை ஆட் தானே கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு பிரிண்ட் என்ன ஆப்ரேஷன் சொல்லிடலாம், அப்போ தானே யூசருக்கு தெரியும் என்ன கேட்குறாங்க. அடிஷன் ஆப்பரேஷன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் கொடுத்துடலாம். அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஎன்பி அப்படின்னு, அதில் வந்து நம்ம யூசர் இன்புட் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா யூஸ்வலாக நம்பரில் வாங்குறதுனால இன்ட் இன்புட், யூசருக்கு தெரியணும் என்ன கேட்குறாங்கன்னு, அதனால டைப் நம்பர். அடுத்து பி, பியில் இன்ட் இன்புட் டைப் செகண்ட் நம்பர். அதுக்கு அடுத்து பிரிண்ட்ல ஆன்சர் போட்டுட்டு ஏபி அதோட ஆன்சர் வந்து ஏ ப்ளஸ் பி இப்படி நம்ம போட்டுடலாம். இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து யூசர் வந்து 2 நம்பரை டைப் படிப்பாங்க. இந்த 2 ஃபங்க்ஷன் நம்ம 2 டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும்னா நம்ம ஆன்சர் அப்படின்னு போட்டோம்னா ஏ ப்ளஸ் பின்னு நான் ஏன் இங்கே போட்டிருக்கேன்னா ஆப்ரேஷன் வந்து இங்கே 2 நம்பர் அவங்க கொடுப்பாங்களே, அது இங்கே நடந்துடும். ஆப்ரேஷன் ஏ ப்ளஸ் பின்னு சொல்கிறப்ப ஆன்சர் பக்கத்துலேயே இங்கே வந்துடும் ஆன்சர் தானாக ஆப்ரேஷன் ஆகிட்டு. இது நான் உங்களுக்கு ஆன்சரு ரிசல்ட் காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போதைக்கு இதெல்லாம் முடிச்சிடலாம். டெஃப் சப் அடுத்து போட்டுட்டு ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சேமாக தான் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம், டைம் சேவிங்காக இருக்கும். ஒன்றும் அடுத்து வந்து இதில் என்ன பண்ண சொல்லுங்க. சப் ஓகே, மல் இது வந்து டிவிஷன்னால டிவ், இதுக்குள்ள என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணோம்னா ஃப்ராக்ஷன், இதில் வந்து மல்டிப்ளிகேஷன், இதில் வந்து டிவிஷன். ஓகே கைஸ் போட்டுட்டோம். அடுத்து வந்து டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ண வேண்டியதான். பிரிண்ட் நமக்கு தெரியும், ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம் போட்டால் போதும். ஓ இந்த ஆப்ரேஷன் மாற்றலை, மைனஸ் மல்டிப்ளை டிவிஷனுக்கு இந்த ஸ்லாஷ். ஓகே கைஸ், அப்புறம் வேரியபிள் நேம் மாற்றணும். கரெக்ட், ஏபின்னு ஒரு வாட்டி தான் நம்மளால வேரியபிள் நேம் கொடுக்க முடியும்.
இங்கே சிடின்னு மாற்றிடலாம். சிடி இ எஃப் ஜி ஹச். இப்போ இதில் சிடி கொடுத்துருப்போமா, சி மைனஸ் டி இ இன்டூ எஃப் ஜி ஸ்லாஷ் ஹச். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் ஓவர் நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருக்கா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த ஃபங்க்ஷன்லாம் எனேபிள் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் போட்டால் போதும். ஜஸ்ட் ஆட் இப்படி கொடுத்துடணும். அடுத்து சப் கொடுத்துட்டு மல், அடுத்து div. அவ்வளோதான் கைஸ். நம்ம ரன் பண்ணி பார்ப்போமா? என்ன எரர் வருது? ஓகே, என்ன எரர் வருது? ஓகே ஓகே, கோட்ஸ் போட மறந்துட்டோம் கைஸ். இந்த கோட்ஸ் போடணும். இப்போதானே ஸ்ட்ரிங் முடியும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ கேட்குது பாருங்க, அடிஷன் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு ஒரு 11 அப்படின்னு போடுறேன், செகண்ட் 23 அப்படின்னு போடுறேன், ஆன்சர் வந்து 34 அப்படின்னு அடிஷன் ஆப்ரேஷன் முடிச்சு. அடுத்து வந்து செகண்ட் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் கேட்குது. இதில் வந்து 23 11 போட்டோன்னா 12ன்னு ஆன்சர் வருது. இது ஆட் பண்ணிச்சு சப்ட்ராக்ட் பண்ணிச்சு. அடுத்து வந்து மல்டிப்ளிகேஷன் கேட்குது. 23 11 அப்படின்னு கொடுத்தோன்னா 253 ரெண்டுமே மல்டிப்ளை ஆகிட்டு ஆன்சர் வருது. டிவிஷன் வந்து 23 11 அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி 2.01 டிவிஷன் ஆகிட்டு இந்த ஆன்சர் வருது. உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இஸ் ஃபங்க்ஷன் பேசிக்காக. இந்த மாதிரி டெஃப்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட ஏதோ ஒரு டாபிக் பேர் கொடுத்துட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த யூசர் இன்புட் நம்ம வாங்கிட்டோம். இதில் ஆப்ரேஷன் வந்து கமா போட்டுட்டு இங்கே நம்ம ஏ ப்ளஸ் பி சி மைனஸ் டி, அது உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பிரிண்ட்டில் கூட கொடுக்கலாம், இல்லைனா தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் எடுத்து கமா போட்டு இங்கேயும் கொடுக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். இவ்வளோ தான் கைஸ் ஃபங்க்ஷன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த எபிசோடில் ஃபர்தராக பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாபாய்.